ராஜமன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால மங்களம். நந்தகோபகுமாராய நவநீதமுஷே முதா கோபபாலாய நாதாய கோவிந்தாயாஸ்து மங்களம். நந்தகோபனின் குமாரனாக, வெண்ணெய்க்காடும் பிள்ளையாக, மாடு மேய்க்கும் சிறுவனாக, ஆயக்குலத் தலைவனாக இப்படி இருக்கிற உனக்கு குறைவொன்றும் இல்லை. மங்களங்கள் எல்லாம் பொருந்தி இருக்கின்றன. ஸ்ரீ யதிராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச் செய்தது. ததோ யதீஷ சகசா பிரகிருஷ்டஹ கல்யாணதீதேபி அவகாஹ்ய சுத்தஹ ததங்க சம்சோதித சத்விமானே சக்ரேஷ நாராயண சுப்ரதிஷ்டாம். ஸ்ரீ யதிராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச் செய்தது. ததோ யதீஷ சகசா பிரகிருஷ்டஹ கல்யாணதீதேபி அவகாஹ்ய சுத்தஹ ததங்க சம்சோதித சத்விமானே சக்ரேஷ நாராயண சுப்ரதிஷ்டாம். அப்போது யதிராஜரும் மிக உகந்தவராய் கல்யாண சரசில் நீராடி பரிசுத்தி பெற்றவராய் அவ்வடையாளங்களைக் கொண்டு விமானத்தை கண்டுபிடித்து அக்கோயிலிலே திருநாராயணனை பிரதிஷ்டை செய்தார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். एवं भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्तसमस्तवस्तुविहीनोऽपि अनन्ततद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्त असह्यापचारयुक्तोऽपि एतत्कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादिविपरीतवासनासम्बद्धोऽपि एतदनुगुणप्रकृतिविशेषसम्बद्धोऽपि एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुखदुःख तद्धेतु तदितरोपेक्षणीय विषयानुभवज्ञान सङ्कोचरूपमच्चरणारविन्दयुगलैकान्तिक परभक्ति परज्ञान परमभक्ति विघ्न प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवक्तात्वम् केवलं मदीययैव दयया निःशेष विनष्ट सहेतुकमच्चरणारविन्दयुगलैकान्तिकात्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसादलब्धमच्चरणारविन्दयुगलैकात्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्तिः मत्प्रसादादेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप रूप गुण विभूति लीलोपकरण विस्तारः अपरोक्ष सिद्धमन्ययाम्यत मद्दास्यैक स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत नित्य विशदतमानन्य
तथाविधमदनुभवस्त्वम् तथाविधमदनुभवजनितानवधिकातिशयप्रीतिकारिता शेषावस्थोचिता शेषशेषतैकरतिरूप नित्यकिङ्करो भव एवम् भूतोऽसि आध्यात्मिकाधिभौतिकाधिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखमास्व ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பஞ்சாங்க ஸ்ரவணம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தः அஸ்ய ஸ்ரீ பகவதாः மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணுர் ஆக்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிதும்சதி तमे कलियुगे प्रथमे भाते जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे प्रियोतस्याम् अस्यां सुबतितौ भृगुवासरयुक्तायां मूलानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबतितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நாள் ஆடி மாதம் மூல நட்சத்திரம். திருவடி என்று அழைக்கப்பெறும் ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆகியோர் மாத நட்சத்திரம். சுந்தரகாண்டம் பற்றிய செய்தி தொகுப்பு. இந்த வடமொழி தொடர்மொழி பண்பு தொகை சுந்தரமாகிய காண்டம் என விரியும். அழகிய பாகம் என்பது பொருள். சுந்தரம் அழகு, காண்டம் கூட்டம். இப்பொது பெயர் இங்கு சரித்திரத்தின் ஒரு பாகத்தை உணர்த்தும் செயற்களின் கூட்டம் என்று சிறப்பாக கொள்ளத்தக்கது. முதல் நூலாசிரியராகிய ஸ்ரீ வால்மீகி மகாமுனிவர் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கும் பிந்தைய பகுதிகளுக்கும் சரித்திரத்தின் பிரதான விஷயத்தை குறிக்கும் சொற்களார் பெயரிட்டது போல இலங்கையில் நடந்த காரியங்களை சொல்லுகின்ற இக்காண்டத்துக்கு லங்கா காண்டம் என பெயரிடாமல் சுந்தரகாண்டம் என்று பெயரிட்டது என்னையோவெனின் மற்றைய காண்டங்களுடைய சரித்தைகளின் இணைப்புகளிலும் இக்காண்டத்துக்கு சரிதை இணைப்பு மனதிற்கு மிகவும் மகிழ்வு விளைத்தலாலும் ஸ்ரீராமனிடத்தில் மிக்க பக்தி உள்ள மெய்யடியானாகிய அனுமானுடைய மகிமையை நன்கு விளக்குவதாகி அழகியதாய் இருத்தலாலும் என்று பெரியோர் சொல்வர். அனுமானுக்கு சுந்தரன் என்று பெயருண்மையால் அனுமான் செயலை கூறும் பகுதி என்பாரும் உண்டு. இனி ஸ்ரீராமன் சீதா பிராட்டி என்ற இவ்விருவருடைய அழகு இனி இது கூறப்படுவதனால் இப்பெயர் வந்தது என்று சிலரும், இதுவரையில் பிரிவு துயரால் மனமுளைந்து கிடந்து சீதாராமர் இருவரும்
ஒருவருக்கொருவரின் நலத்தை அறிந்து மகிழ்ந்தமையால் இப்பெயர் வந்தது என்று வேறு சிலரும் கூறுவர். இங்க நன்றி இந்த ஸ்ரீராமாயணத்தில் தலைமை பெற்ற சுவையாகிய விப்ரலம்ப சிருங்காரம் இந்த காண்டத்தில் இனிது விளங்குவதால் இதற்கு இப்பெயர் வந்ததென்பது சில அணி நூலார் கொள்கை. இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தின் மற்ற காண்டங்களிலும் சுந்தரகாண்டம் சிறந்து விளங்குவது அதன் பெயர் பாத்திரத்தால் தானும் தெரிவதாகும். அன்றியும் இராமாயணம் முழுவதையும் பாராயணம் செய்வோர் செய்தவாறே நிற்க பலர் இந்த சுந்தரகாண்டத்தையே நித்திய பாராயணம் செய்வதாலும் பெறப்படும். இனி இக்காண்டத்தார் பெறப்படும் உள்ளுரை வருமாறு. கிட்கிந்தா காண்டத்தில் உலகம் எல்லாம் காப்பவனான திருமாலுக்கு ஆச்சாரிய ரூபமான புருஷகார லாபத்தை பேசிய மகாகவி இந்த காண்டத்தில் ஆசிரியன் செய்ய வேண்டிய செயல் இன்னதென்பதை தெரிவிக்கின்றான் என்ப. ஆசிரியன் செயலாவது உடலில் சிறையுண்டு கிடக்கும் சேதனனுக்கு எம்பெருமான் திறந்து உணர்வை பிறப்பித்து பின்னர் ஞானவானான அந்த சேதனனை அங்கீகரிக்குமாறு பகவானுக்கு அறிவித்தலாகும். இந்த காண்டத்தில் சிறிய திருவடி எனப்படும் அனுமான் இலங்கையில் சிறையுண்டு கிடக்கும் சீதா பிராட்டியாருக்கு ஸ்ரீராமபிரானது செவ்வியை எல்லாம் உணர்த்தி அப்பிரான் வந்து நம்மை அங்கீகரிப்பார் என்ற கருத்து அப்பிராட்டிக்கு உறுதியாக தோன்றுமாறு செய்த பின்னர் அப்பிராட்டி இலங்கையில் குற்றமற்றவளாயிருந்தலால் அங்கீகரித்தற்கு உரியவள் என்று ஸ்ரீராமபிரானிடம் தெரிவித்தல் காண்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன. அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம். பிள்ளை லோகாச்சாரியார் அருளிச் செய்த ஸ்ரீவசன பூஷணம் ஓர் பார்வை. ஸ்ரீவசன பூஷணத்திற்கு ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் விளக்கமும் மிக மிக எளிமையாகவும் சுருக்கமாகவும் அழகாகவும் உள்ளன. குறிப்பாக சூத்திரம் 22 விளக்கத்தில் விரித்த கூந்தலை காண மாட்டாத கிருஷ்ணன் வெறும் கழுத்தை காண விரும்புவானோ? சூத்திரம் 82 விளக்கத்தில் அம்புகளாலே இலங்கையை கலக்கி என்னை அழைத்துச் சென்றாராகில் அதுவே காகுத்ச குலத்தில் பிறந்தவரான இராமனுக்கு பெருமையாகும் என்பது பிராட்டியின் வார்த்தையாகும். அனுமனின் வாளில் கொளுத்தப்பட்டிருக்கும் நெருப்பு குளிர்ந்திருக்க வேண்டும் என்பது பிராட்டி கூறுகிறாள். இது சீதா பிராட்டியின் நிலை. சரணம் அடைந்த என்னை காப்பாற்ற வேண்டும், இது திரௌபதியின் நிலை. உடைமையை உடையவன் பகவான், ஜீவன் அவனுடைய சொத்து. சேஷசேஷி பாவத்தில் ஜீவன் அடிமை என்கிற ஸ்வபாவத்திற்கு அவசியம் செய்யத்தக்கது மங்களாசாசனமே. இப்படி எளிய விளக்கம் அளித்திருப்பது சுவாமியின் நுண்ணிய அறிவு திறனிற்கு ஆழ்ந்த அறிவிற்கும் சான்றாக அமைந்துள்ளது. இந்நூலில் சொல்லப்பட்டுள்ள முக்கிய விஷயங்கள்: 1. புருஷகார உபாய வைபவங்கள். 2. பிரபத்தி வைபவம். 3. அதிகாரி நிஷ்டாக்கிரமம், பிரபன்னன் தினசரி. 4. ஆச்சாரியனை அனுவர்த்தித்தல். 5. பகவானின் கருணை இயல்பானது. 6. ஆச்சாரிய அபிமானமே உயர்வு. இவை அனைத்தும் துவய மந்திரத்தின் விவரணம் என்பது பெரியோர்களின் முடிவு. அனைத்து சாஸ்திரங்களும்
கர்மஞான பக்திகளே மோட்சத்திற்கு உபாயம் என்று கூறுகின்றன. ஆகில் கண்ணன் கீதையில் அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு என்னையே பற்று என்று சரணாகதியை உபதேசித்தான். ஆனால் பிள்ளை லோகாச்சாரியர் அந்த கர்மஞான பக்திகளின் ஸ்தானத்திலே பிரபத்தியை வைத்து பிரபத்தியிலுள்ள தோஷங்களை விளக்கி அதனால் ஆச்சாரியன் அபிமானத்திலே ஒதுங்கி இருப்பதை தலை சிறந்த உபாயம் என்கிறார். நித்தியசூரிகள் போலே பரமபதத்தில் பகவானுக்கு சேவை செய்யும் தகுதி இருந்தும் மாயையாலே அவ்வித்தையால் பெறப்பட்ட பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு தாவரம், விலங்கு போன்ற பிறவிகள் எடுத்து ஜீவாத்மாக்கள் உழல்கின்றனர். மனித பிறவியிலோ பகவான் பக்கம் சிறிதும் திரும்பாமல் கருவிலே இருத்தல், பிறத்தல், இளமை காலம், யௌவனம், முதுமை, இறத்தல், நரகம் என்கிற 7 வகைப்பட்ட நிலைகளிலே துக்கங்களை அனுபவிக்கின்றனர். ஒரு சிலருக்கே சத்வகுணம் தலையெடுத்து மோட்சத்திலே ருச்சி உண்டாகிறது. அப்படி உண்டானாலும் தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் இவைகளை உள்ளபடி உணர முடியாமல் சிற்றறிவிற்கு எட்டாததாக கழிக்கிறார்கள். இதற்காக பகவானே ஆச்சாரியனாக வந்து உபதேசித்த போதும் ஜீவாத்மாக்கள் தெரிந்து கொண்டார்கள் இல்லை. ஆழ்வார்களும் அவதரித்து ஜீவாத்மாக்களை உஜ்ஜீவிக்க முயற்சி செய்ய ஜீவாத்மாக்கள் திமிரி விலகி ஓடினார்கள். பகவான் ஜீவாத்மாக்கள் மீது ஏற்பட்ட எல்லையற்ற பரிவினாலே ஆச்சாரியர்களை அவதரிக்கச் செய்து நல்லுபதேசங்களை ஜீவாத்மாக்களுக்கு அருளுமாறு கட்டளையிட்டான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.